வா வா வாத்தியாரேயோ வஞ்சி கோடி புதுவிதமான தொழில்னு சொல்லாங்க. இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வழக்கமாக செய்கிற இட்லி தோசைக்கெல்லாம் இதை வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு, வாசமாகவும் இருக்குது. அந்த தாளிப்போட மனமும் அரைச்ச அந்த பக்குவம் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா அவர் அரைச்சாருங்க. மிரட்டிட்டாங்க போங்க. முந்தானி முடிச்சு துவையல் ஒன்று வைக்க போறேண்ணா. முந்தானி முடிச்சு துவையலா? ஆமாண்ணா, 3 முடிச்சு போடுற மாதிரி இதுல 3 முடிச்சு போடுற மாதிரி ஒரு துவையல். வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லைறா. அவருக்கு ராசாவில் இப்ப கல்யாணம் ஆயிடுத்து. அவன் கைப்படாத ரோசாடா. கைப்படாத ரோசா. கைப்பட வச்சிருவோமா? கடைசியில் அது காஞ்சி போய் வீணா நீ எல்லாத்துக்கு தானே போவோம். இன்னைக்கு மருத்துவ குணம் மிக்க முருங்கைக்கீரையில தான் துவையல் செய்ய போறாங்க. வழக்கமா நீங்க ஒவ்வொரு துவையலா செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய துவையல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ குணமும் கிடைக்கும், ஒரு தொட்டு சோறு காலியாகும். அந்த அளவுக்கு சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை. ஏன்னா முந்தானி முடிச்சினாலே முருங்கை மரமே தான் கண்ணுக்கு தெரியும். முருங்கை மரத்தை வெட்டி எடுத்துரும். நம்ம கனவு தோட்டத்தில் வளர்ந்துருக்கிற முருங்கைக்கீரையை பறித்து இன்னைக்கு ஒரு அட்டகாசமான துவையல் தான் செய்ய போகிறோம். இந்த துவையல் யார் செங்க பண்ண போகிறது? ஆவாரம் போ ஆயா. முருங்கைக்கீரையில் நாங்கள் வீட்டில் எப்படி சமைப்போம்னா, ஒரு பொரியல் பண்ணுவோம், ஒரு சூப்பு ரெடி பண்ணுவோம், ஒரு சாம்பார் வைப்போம். இந்த மாதிரி தான் வீட்டில் சமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ புது ஒரு வித்தியாசமாக ஒரு முருங்கைக்கீரையில் துவையல் பண்ணுறது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? செல்ஃபோனில் இல்ல ஜன்னல் வழியா பார்க்கலாமா இல்ல கண்ணாடியில பார்க்கலாமான்னு கேட்டேன். செல்ஃபோன் இருந்தால் பார்க்கலாம்டா, அதான் ஒன்று இல்லையே. செல்போன்ல அந்த காலத்துல சிட்டுக்குருவி அடிக்கிறாங்க. செல்போன்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் வித்துறீங்களா? அதை நீங்கள் சொல்லக்கூடாது. நம்மளாம் உருவாக்கவே பிறந்தவனா. இன்னும் 2 நாளைக்கு கேட்பீங்களா? நான் சொல்கிறேன் அதே டைலாக. போலாமா? சிட்டுக்குருவி பக்கவாழ்தா. முருங்கைக்கீரையை பறிச்சுக்கிறோம். நம்ம மரத்துலேருந்தே பறிச்சுக்கிறோம். நம்ம கனவு தோட்டம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா பசுமையாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் பசுமையாகவும் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கனவு தோட்டத்தில் வச்சுருக்கோம். வா வா வாத்தியாரேயோ வஞ்சி கோடி. முந்தானி முடிச்சு முருங்கை இலை துவையலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், உரிச்ச சின்ன வெங்காயம், உரிச்ச வெள்ளை பூண்டு, சிகப்பு மிளகாய், புளி, கடலை பருப்பு, வெட்டி வச்ச தேங்காய், கடலை என்னது கடுகு கலப்பு, கருவேப்பிலை, தூளுப்பு, சோட்டா மாவுன்ற மாதிரி பெருங்காயத்தூள் தான். ஆமாங்க, சோடா மாவு போட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு முந்தானி முடிச்சு வராது. எல்லாம் முருங்கைக்கீரை. ஆவாரம் இப்போ ஆயா அருமையான துவையல் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அப்படியா? ஆமாங்க, அதனால தான் பாரம்பரியமான மண்பானையோட வந்திருக்கோம். சமைச்சலாமாக்கா? சமைச்சிடலாம்ண்ணே கண்டிப்பாக. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இது முருங்கைக்கீரை நம்ம பொரியலாக சாப்பிட்ருக்கோம், ஒரு சூப்பு இந்த மாதிரி ஒரு இதாக தான் சாப்பிட்ருக்கோம். துவையல்னா சாப்பிட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கனவு தோட்டத்தில். உங்களை மாதிரி ஒரு ஆயா தான் சொன்னாங்க இது செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புல உள்ள வியாதி போயிட்டு போயிடும். ஏன்னா நமக்கு முருங்கைக்கீரையில் கண்டிப்பாக ரத்த சோகை உள்ளவங்க, இந்த அயன் சத்து கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வாரம் 3 நாள் சாப்பிட்டா கூட போதும், கண்டிப்பாக நமக்கு அதுக்குண்டான பயன் கிடைக்கும். இப்போ நம்ம முருங்கைக்கீரை துவையல் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மண்சட்டி பாத்திரத்தை வைக்க போகிறோம். இப்போ நம்ம சுத்தமான எள்ளெண்ணெயை நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாண்ணே. நம்ம இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோன்னா 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு, 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறோம். செண்டை நடவு. இப்போ எவ்வளோ தேவையான ஒரு மூடி இருக்குமா? பார்த்துங்க, இந்த காலத்து ஆயாங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. அந்த காலத்து ஆயாங்கெல்லாம் பாரம்பரியமா நல்லா சமைப்பாங்க. பார்த்தோன்னே சமைச்சிருவாங்க. பார்த்தோன்னே இப்போ நம்மளும் சமைச்சிட்டு தான் இருக்கோம். ஒரு மூடி பார்த்து சமைக்க கூடாது. ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காயை அன்றாட நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு நல்ல உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும்.
உடம்பு சாப்பிட்டா நல்ல முகமெல்லாம் பல நம்ம தேங்காயை திருவி போட்டிருந்தோம்னா கடைசியாக கீரை சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துண்டு சேர்த்தோம்னா இந்த நேரத்துலேயே போட்டு அது நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 3வது டைமாக தேங்காய் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, முருங்கைக்கீரை துவையல் எல்லாம் வதங்கி ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்க போகிறேன். நம்ம கனவு தோட்டத்து முருங்கைக்கீரை. அட்டகாசமாக எல்லாமே வதங்கி வந்துச்சு. இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். நம்மளுடைய துவையல் சூப்பராக அரைச்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்க போகிறோம். திரும்ப மண் சட்டியை வச்சு இப்போ அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறோமே, சுத்தமான 1 டேபிள் ஸ்பூன் கடுகு கலப்பு, ஒரு 3 வரமிளகாயை உடைச்சி சேர்த்துக்கிறோம். ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். புது செஃப் எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க, பழைய செஃப் தான் போடுறாங்க. ஒரு கரண்டி மட்டும்தான் போடுவோம். புது ஸ்டெப் 1 கிலோமீட்டருக்கு அந்த நிற்கிறா. இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தொக்கை இதில் சேர்த்துக்க போகிறோம். அரைச்சி வச்ச தொக்கு முருங்கைக்கீரை இல்லை. ஆமாண்ணா. துவையல் சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரை துவையலுக்கு தேவையான அளவு உப்புத்தூள், சுடசோறு வடித்து தயாராக இருக்குது. ஒரு பக்கம் முருங்கைக்கீரை துவையல் தயாராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நாங்களும் தயாராக. இல்லை உள்ள தட்டா வந்துட்டு தயாராக இருக்கான். நீங்கள் தான் செப்பா. சூப்பரான துவையல் ஒரு ஓரமாக வச்சு. என்ன தம்பி வேணுமா? சாப்பிடுங்கக்கா. இந்தாணி முடிச்சு துவையல சும்மா தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமே, டா, 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 டா. சாப்பிட்டு சொல்லுங்க. அக்கா வச்சுது அப்படியே சும்மா அருமையாக இருக்குதுண்ணா. வாசமாகவும் இருக்குது, அந்த தாளிப்போட மனமும் அரைச்ச அந்த பக்குவம் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அவர் அரைச்சாருங்க, மிரட்டிட்டாங்க போங்க. ஒரு புதுவிதமான துவையல்னு சொல்லாங்க. இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வழக்கமாக செய்கிற இட்லி தோசைக்கெல்லாம் இதை வந்து வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டு மெனுவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஆரோக்கியமான உணவோட அக்காவோட பாசமும் செம்மையா இருக்கு. பாசத்தில் பாயசம். பாசத்தில் ரொம்ப நன்றி தம்பி. பாசத்தில் பாயசத்தை ஊத்துன்றான். பாயசத்தை வச்சிருவோம், நாளைக்கு வச்சிடறான்டா. செமையா சூப்பரா இருந்திருக்குது முருங்கைக்கீரை துவையல். எப்படி இருக்குன்னா, இதை வந்து ஒரு குழந்தையெல்லாம் முருங்கைக்கீரைனா பிடிக்காது, எனக்கு பல்ல மாட்டது, யாரும் மென்று சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு துவையலை அரைச்சி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு இட்லி தோசையில் வச்சு ஊட்டிட்டீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. குறிப்பிட்டு பார்த்தோம்னா முக்கால்வாசி பேர் வீட்டில் வந்து இந்த முருங்கை மரம் இருக்கும். அது நார்மலாக நீங்கள் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா வருஷம் 365 நாளும் கிடைக்கக்கூடிய கீரைன்னு பார்த்தோம்னா முருங்கைக்கீரை தான். பின்னாடி ஒரு அகத்திக்கீரை ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கணா. இருந்தாலும் முருங்கைக்கீரை வந்து நல்லா நமக்கு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமான அயன் சத்து இருக்கிற கீரையிலே அகத்திக்கீரை தாங்க உடம்புக்கு நல்லது. இருந்தாலும் அது கசப்பு தன்மை கொடுக்கறதுனால யாரும் அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்க. நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி அந்த என் தம்பி சாப்பிட்டாப்ல, அது மாதிரி நீங்களும் நீங்க சொல்ல மாதிரியா சாப்பிட அப்படி எடுத்து லக்கு லக்கு லக்கிட்டு அந்த அளவுக்கு அப்போ சுவையாவும் ஒரு ருசியாவும் இருக்கா. அதனால கட்டை காலி பண்ணிட்டாங்க. நாங்க சாப்பிட முடியும். ஒரு பருக்க சோற காட்டு இதுல பாப்போம். தம்பிடா தம்பிடா. கட்டுறது கையில் யூடியூப் சேனல்ல போயிட்டு அகத்திக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க. கசப்பு இல்லாம செஞ்சுக்கலாம். ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரா? இருந்தாலும் வியாபாரம் செஞ்ச மாதிரி வராது. இதே போல ஆரோக்கியமான உணவு வகைகள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல என் பேஜ் இருக்கு, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.